வணக்கம். இது வன்லங்காவின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் மீண்டும் குறைந்த தங்க விலை, வருட இறுதியில் மகிழ்ச்சி செய்தி. 87%க்கும் அதிகமானோருக்கு 25,000 ரூபாய் நிவாரண கொடுப்பனவு. கை கொடுத்தது கொழும்பு பட்ஜெட், அனுர தரப்பிற்கு கிடைத்த வெற்றி. அசைவ உணவகங்களுக்கு தடை, நல்லூர் பிரதேச சபையின் அதிரடி. மட்டக்களப்பு மாநகர சபைக்கு எதிராக கிளம்பும் குற்றச்சாட்டுக்கள், மறுக்கும் உறுப்பினர்கள். கோர விபத்தில் பலியான ஆளுங்கட்சி வேட்பாளர். சர்வதேச யுத்த குற்றவியல் நீதிமன்றில் டக்ளஸ், சீரும் கஜேந்திரகுமாரணி. வைத்தியசாலைக்குள் துப்பாக்கிச் சூடு, விசாரணைகள் தீவிரம். தப்பியோடிய டிப்பர் மீது துப்பாக்கி பிரயோகம். தொடர் குண்டுவெடிப்பு மிரட்டல்கள், அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கை. அதிரடியாக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழு, அம்பலமாக போகும் ஊழல்கள். ட்ரம்புக்கு முக்கிய கடிதம், முன்னாள் அமைச்சர் அதிரடி. இலங்கையில் மீண்டும் குறைந்த தங்க விலை, வருட இறுதியில் மகிழ்ச்சி செய்தி. இலங்கையில் தங்கத்தின் விலையானது நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று சற்று குறைந்துள்ளதாக நகைக்கடை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. நேற்றைய தினம் 24 கேரட் தங்கம் பவுன் ஒன்றிற்கு 3,60,000 ரூபாவாக விற்பனையாகி இருந்த நிலையில், வருடத்தின் இறுதி நாளான இன்று 24 கேரட் பவுன் ஒன்றுக்கு 4,000 ரூபாவால் குறைவடைந்துள்ளது. அந்த வகையில் 24 கேரட் தங்கம் பவுன் ஒன்றிற்கு 3,56,000 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது. அதற்கமைய 22 கேரட் தங்கம் பவுன் ஒன்றிற்கு 3,29,300 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இதன்படி 24 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 44,500 ரூபாவாகவும், 22 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 41,163 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. 87%க்கும் அதிகமானோருக்கு 25,000 ரூபாய் நிவாரண கொடுப்பனவு. தித்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்டு அரசாங்கத்தினால் அறிவிக்கப்பட்ட இழப்பீட்டு திட்டத்திற்கு தகுதியுடைய குடும்பங்களில் 87%க்கும் அதிகமானோருக்கு 25,000 ரூபாய் நிவாரண கொடுப்பனவு ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. மாவட்ட மற்றும் பிரதேச செயலகங்கள் ஊடாக விநியோகிக்கப்படும் இந்த நிவாரண திட்டத்தின் கீழ் தகுதியுடையவர்களாக அடையாளம் காணப்பட்ட 4,50,225 குடும்பங்களில் 87.4% கொடுப்பனவுகள் வழங்கி முடிக்கப்பட்டுள்ளன. மீதமுள்ள குடும்பங்களுக்கான கொடுப்பனவுகளை இன்று 31ஆம் தேதிக்குள் முழுமையாக நிறைவு செய்வதற்கு தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சு மேலும் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை 50,000 ரூபாய் கொடுப்பனவுக்கு தகுதியுடைய 1,53,593 குடும்பங்களில் 8.63% உரிய கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டுள்ளதை பாதுகாப்பு அமைச்சு உறுதிப்படுத்தியது. அத்துடன் பாதிக்கப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கான கல்வித் தொகை திட்டத்தின் 15,000 ரூபாய் கொடுப்பனவுக்கு தகுதியுடைய 2,16,142 மாணவர்களில் 14.9% மாணவர்களுக்கு முதல் கட்டமாக நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது. கை கொடுத்தது கொழும்பு பட்ஜெட், அனுர தரப்பிற்கு கிடைத்த வெற்றி. கொழும்பு மாநகர சபையின் வருடாந்த வரவு செலவு திட்டம் 2 பெரும்பான்மை வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது. வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக 58 வாக்குகளும் எதிராக 56 கவுன்சிலர்கள் வாக்களித்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பு மாநகர சபையின் 2026ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவு முதலில் டிசம்பர் 22ஆம் தேதி சபையில் சமர்ப்பிக்கப்பட்ட போது 60 உறுப்பினர்கள் அதற்கு எதிராகவும் 57 உறுப்பினர்கள் வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாகவும் வாக்களித்தனர். அசைவ உணவகங்களுக்கு தடை, நல்லூர் பிரதேச சபையின் அதிரடி தீர்மானம். யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் உள்ள யாழ் வளைவு மற்றும் நல்லூரான் வளைவு ஆகியவற்றுக்கு அருகில் அசைவ உணவகங்களுக்கு அனுமதி வழங்குவதில்லை என நல்லூர் பிரதேச சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாநகர சபைக்கு எதிராக கிளம்பும் குற்றச்சாட்டுக்கள், மறுக்கும் உறுப்பினர்கள். மட்டக்களப்பு மாநகர சபைக்குட்பட்ட பகுதியில் நீண்டகால குத்தகை அடிப்படையில் கடைகளை பெற்ற ஒருவர் மாநகர சபைக்கு எதிராக மதவாத செயற்பாடுகளை தூண்டுவதாக மட்டக்களப்பு மாநகர சபை உறுப்பினர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். மட்டக்களப்பு மாநகர சபையில் இன்று நடந்த ஊடக சந்திப்பிலேயே குறித்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இந்த கூட்டத்தில் மாநகர முதல்வர் சிவம் பாக்கியநாதன், பிரதி முதல்வர் தினேஷ்குமார், மாநகர சபை உறுப்பினர் மதன் உட்பட மாநகர சபை உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்.
மட்டக்களப்பு மாநகர சபை தனியார் பேருந்து நிலையத்தின் மேல் தளத்தை நீண்டகால குத்தகைக்கு பெற்றுள்ள ஒருவர் சில இளைஞர்களை வைத்து மாநகர சபைக்கு எதிரான கருத்துக்களை ஊடகங்கள் வாயிலாக தெரிவித்து வருவதாகவும் அவர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். மட்டக்களப்பு மாநகர சபைக்குட்பட்ட சில முக்கிய இடங்களில் களியாட்ட நிகழ்வுகளுக்கு தடை விதித்துள்ள நிலையில் தமது சொந்த நிகழ்வுகளை தமது இடங்களில் நடத்துவதற்கு எந்த தடையும் விதிக்கவில்லை எனவும் திட்டமிட்ட வகையில் மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கிறார்கள். இது தொடர்பில் மட்டக்களப்பு போலீஸ் நிலையத்திலும் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் ஜிம் வைத்திருக்கும் நிறுவனர் ஒருவர் அங்கு வரும் நபர்களிடம் பணம் அறவிட்டு தனியார் பேருந்து நிலையத்தில் நடத்தவிருந்த இசை நிகழ்வினை நடத்த அனுமதி கொடுக்கவில்லை. இதனை நாட்டில் ஏற்பட்ட அனர்த்தத்தில் உயிரிழந்த மக்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் நடத்தவிருந்த இந்த நிகழ்விற்கு அனுமதி வழங்க முடியாது என மறுத்துவிட்டார் என போலியான தகவல்களையும் பரப்பி வருவதாக தெரிவித்துள்ளனர். கோர விபத்தில் பலியான ஆளுங்கட்சி வேட்பாளர் ஓய்வு பெற்ற பிரிகேடியரும் தேசிய மக்கள் சக்தியின் ரத்தினபுரி உள்ளூராட்சி சபை உறுப்பினர் பதவிக்கான வேட்பாளருமான ஒருவர் கோர விபத்தொன்றில் பலியாகியுள்ளார். குறித்த நபர் பயணித்த மோட்டார் சைக்கிள் தனியார் பேருந்துடன் நேருக்கு நேர் மோதியதில் இந்த கோர சம்பவம் சம்பவித்துள்ளது. விபத்தில் உயிரிழந்தவர் பன்னிப்பிட்டிய மக்கும்பர பகுதியில் வசிக்கும் ஓய்வு பெற்ற பிரிகேடியர் HM சரத் விஜயசேன என்ற 63 வயதுடைய 2 பிள்ளைகளின் தந்தை என கூறப்படுகிறது. இதேவேளை இந்த விபத்தில் அவருடன் பயணித்த ஓய்வு பெற்ற கேர்னல் ஒருவரும் படுகாயமடைந்துள்ளதாக தெரியவந்துள்ளது. சர்வதேச யுத்த குற்றவியல் நீதிமன்றில் டக்ளஸ் சீரும் கஜேந்திரகுமார் அணி. டக்ளஸ் தேவானந்தா சர்வதேச யுத்த குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட வேண்டிய ஒருவர் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி சுகாஸ் தெரிவித்துள்ளார். டக்ளஸ் தேவானந்தாவிற்கு சட்டப்பூர்வமாக வழங்கப்பட்டிருந்த கைத்துப்பாக்கி பாதாள உலக கும்பல் உறுப்பினர் ஒருவரிடம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டமை தொடர்பில் அவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் சட்டத்தரணி சுகாஸ் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். அவர் கூறுகையில் EPDPயின் செயலாளர் நாயகமும் முன்னாள் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா வெறும் ஆயுத மோசடியோடு மாத்திரம் தொடர்புபட்ட சாதாரண குற்றவாளி கிடையாது. அரச இயந்திரத்தோடு சேர்ந்து ஒட்டுக்குழுவாக இயங்கி தமிழர்களுக்கு எதிரான பல நூற்றுக்கணக்கான கொலைகளுக்கும் கடத்தல்களுக்கும் காணாமலாக்கப்படுதலுக்கும் வன்புணர்வுகளுக்கும் பொறுப்பு கூற வேண்டிய இலங்கையின் ஆகப்பெரும் குற்றவாளிகளில் முதன்மையானவராவார். அவர் சர்வதேச யுத்த குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட வேண்டிய ஒருவர் என சுகாஸ் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் டக்ளஸ் தேவானந்தா உள்நாட்டில் மட்டுமன்றி வெளிநாடுகளிலும் கொலைகள் உட்பட குற்றங்களை சாவகாசமாக செய்த சர்வதேச குற்றவாளி. அவருக்கு எதிராக சூளைமேடு கொலை வழக்கில் இந்திய நீதிமன்றத்தின் பகிரங்க பிடியாணை இன்னும் நிலுவையில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. அவரின் கைது வெறும் கண்துடைப்பாக மாத்திரமன்றி அவர் ஆயுளுக்கும் வெளியே வராதபடி அமைந்தால் மட்டுமே சட்டவாட்சியின் பாற்பட்ட கைதாக கருதலாம். மாறாக ஒரு சில வாரங்களிலோ அல்லது ஒரு சில மாதங்களிலோ அவர் வெளியே வருவாரேயானால் பிள்ளையான் வியாழேந்திரன் வரிசையில் தமிழ் புல்லுருவிகளை கைது செய்து சிறையில் அடைத்துவிட்டு அக்காலத்தினுள் அக்கட்சிகளின் அடியாட்களை தம்வசப்படுத்தும் JVP NVP ஆட்சியாளர்களின் அரசியல் நிகழ்ச்சி நிரலில் பாகமாக மட்டுமே பார்க்க முடியும். பொறுத்திருந்து பார்ப்போம் என அவர் கூறியுள்ளார். வைத்தியசாலைக்குள் துப்பாக்கிச்சூடு, விசாரணைகள் தீவிரம். நாகொட போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த சிறை கைதியொருவர் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகியுள்ளார். இன்று காலை 6 மணியளவில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாகவும் இதனால் அறுவை சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த கைதியின் வயிற்றில் காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதுவரையில் நடந்த விசாரணைகளில் அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரி ஒருவர் துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு தப்பியோடி இருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் சம்பவம் தொடர்பான விசாரணைக்காக களுத்துறை குற்றப்பிரிவு சிறப்பு பணிக்குழு அதிகாரிகள் மற்றும் குற்றப்புலனாய்வு ஆய்வக அதிகாரிகளும் அழைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்ட நபர் கடந்த 29ஆம் தேதி சிறையில் இருந்தபோது சிறை கைதிகள் குழுவால் தாக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக மருத்துவமனை செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார். தப்பியோடிய டிப்பர் மீது துப்பாக்கி பிரயோகம். சட்டவிரோத மணல் ஏற்றிச் சென்ற டிப்பர் மீது காவல்துறையினர் 5 தடவை துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட நிலையில் டிப்பர் வாகனம் வீதியில் மணலை கொட்டியபடி தப்பியோடிய சம்பவம் பதிவாகியுள்ளது. குறித்த சம்பவம் இன்று பரவிப்பாஞ்சான் வீதியில் இடம்பெற்றுள்ளது. சட்டவிரோத மணலேற்றிய டிப்பர் வாகனத்தை காவல்துறையினர் மறிக்க முற்பட்ட போது நிறுத்தாது குறித்த வாகனம் பயணித்துள்ளது. பரவிப்பாஞ்சான் வீதியூடாக செல்ல முற்பட்ட குறித்த டிப்பர் வாகனத்தை துரத்திச் சென்று காவல்துறையினரால் 5 தடவைகள் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்நிலையில் டிப்பர் வாகனம் வீதியில் மணலை கொட்டியபடி தப்பிச் சென்றுள்ளது.
குறித்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர் குண்டுவெடிப்பு மிரட்டல்கள், அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கை. பல்வேறு அரசு நிறுவனங்களுக்கு வந்த போலி குண்டு மிரட்டல்கள் குறித்து விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை செய்தி தொடர்பாளர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். எனினும் விசாரணைகள் குறித்து இதுவரை எந்த தகவலும் கிடைக்கவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். குண்டு மிரட்டல்கள் குறித்த மின்னஞ்சல்கள் கண்டி மாவட்ட செயலகம், பூஜாப்பிட்டிய நாவலப்பிட்டி மற்றும் பஸ்பாகே கோரள பிரதேச செயலகங்கள் மற்றும் டிசம்பர் 26 அன்று கட்டார் ஏர்வேஸ் விமானம் ஆகியவற்றுக்கு வந்ததாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் பொது அமைதியின்மையை ஏற்படுத்தும் முயற்சியாக சந்தேகிக்கப்படும் இந்த சம்பவங்கள் தொடர்பில் காவல்துறை சைபர் குற்றப்புலனாய்வு பிரிவால் விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த மின்னஞ்சல்கள் வெளிநாட்டிலிருந்து வந்ததாக காவல்துறை வெளிப்படுத்திய தகவல்கள் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், அமைச்சரவை செய்தி தொடர்பாளர் என்ற முறையில் காவல்துறையினர் இதுகுறித்து தனக்கு தெரிவிக்கவில்லை என குறிப்பிட்டுள்ளார். அதிரடியாக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழு, அம்பலமாக போகும் ஊழல்கள். கொழும்பு மாநகர சபையில் நடந்ததாக கூறப்படும் ஊழல் மற்றும் முறைகேடுகளை விசாரிக்க அரசாங்கம் ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்றை நியமித்துள்ளது. இது உள்ளூர் நிர்வாகத்தில் பொறுப்புக்கூறலை மேம்படுத்துவதற்கான வலுவான நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. இந்த ஆணைக்குழுவின் தலைவராக முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதி பியசேன ரணசிங்க நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் கணக்காளர் ERMSH ஏகநாயக்க மற்றும் முன்னாள் சிரேஷ்ட காவல்துறை கண்காணிப்பாளர் DS விக்ரமசிங்க ஆகியோர் உறுப்பினர்களாகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஜனாதிபதியின் செயலாளர் கையொப்பமிட்ட வர்த்தமானி அறிவிப்பின் மூலம் இந்த நியமனம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. இதன்படி ஆணைக்குழு விசாரணையை நடத்தி அதன் கண்டுபிடிப்புகள் குறித்து விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். ட்ரம்புக்கு முக்கிய கடிதம், முன்னாள் அமைச்சர் அதிரடி. இலங்கையிலிருந்து அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு விதிக்கப்படும் வரிகளை குறைக்க கோரி முன்னாள் அமைச்சர் டலஸ் அழகபெரும அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பிற்கு கடிதம் எழுதியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த கடிதத்தில் இலங்கையின் ஏற்றுமதி துறையை இந்த நடவடிக்கைகள் மோசமாக பாதித்துள்ளதாக கூறி வரிகளிலிருந்து நிவாரணம் வழங்குமாறு அழகப்பெரும வேண்டுகோள் விடுத்துள்ளார். இலங்கை ஏற்றுமதியாளர்கள் மீதான சுமையை குறைக்க வரி வீதங்களை குறைப்பது குறித்து அமெரிக்க நிர்வாகம் பரிசீலிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்கா தனது பரந்த வர்த்தக கொள்கையின் ஒரு பகுதியாக இலங்கை பொருட்களுக்கு வரிகளை விதித்ததை அடுத்து முன்னாள் அமைச்சரின் இந்த கோரிக்கை வந்துள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையேயான நியாயமான வர்த்தக உறவுகளை பேணுவதன் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்துள்ள அழகப்பெரும அமெரிக்காவுடனான இலங்கையின் நீண்டகால பொருளாதார உறவுகளை சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை ஒரு வளரும் நாடு என்றும் வர்த்தக சலுகைகள் அதன் பொருளாதாரம் மற்றும் ஏற்றுமதி தொழில்களில் ஆதரிக்க உதவும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.